வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, தேய்பிறை பஞ்சமி திதி தொடங்கியிருக்குங்க. அதுவும் இன்று 9 மணிக்கே தொடங்கிருச்சு. இன்று காலை 9 மணி முதல் நாளை காலை வரைக்கும் இருக்குது. நாளை வரைக்கும் இருக்கிறதுனால நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நாளை காலையில் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் வாராகி அம்மனை நான் சொல்லிய இந்த முறைப்படி பஞ்சமி திதியில் நீங்கள் வழிபடும் போது துன்பம் துயரங்கள்லாம் பறந்தோடும். அது மட்டும் இல்லாமல் கடன் தொல்லையால் அவஸ்தைப்படுறவங்க இந்த ஒரு எளிமையான வழிபாடை செய்யுங்க. பண கஷ்டம் அனைத்தும் நீங்குங்க. குடும்பத்தில் மன அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் பெருக்கெடுக்கும். செல்வ செழிப்போட வாழக்கூடிய இந்த ஒரு மங்களகரமான வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத தான் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு பஞ்சமி திதிங்க. வாராகி அம்மன் வழிபாடு பஞ்சமி திதியில் செய்வது அப்படின்றது மிக மிக சிறப்பானதுங்க. இந்த பஞ்சமி திதியில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சம் நீங்குவதற்கும் பணம் வசியம் ஏற்படுவதற்கும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகார தீபத்தை ஏற்றுங்கங்க. இந்த பரிகார தீபத்தை நீங்கள் ஏற்றி வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ முழுவதும் பணமும் தங்கமும் வெள்ளியும் வைரமும் வைடூரியமும் சேர்த்து வைக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு ஏற்படுங்க. அந்த மாதிரியான ஒரு வழிபாடு பார்க்க போகிறோம். சப்த கன்னிகளில் அதிசக்தி வாய்ந்த அன்னையாக இருக்கிறவங்க அப்படின்னா அது வாராகி அம்மன்க. இந்த வாராகி அன்னை ஒரு காவல் தெய்வம் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அத்தகைய அன்னையை நம்ம மனதார வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எந்த ஒரு துன்பமும் நெருங்காம காவல் காக்கும் அன்னையாக இருப்பாங்க இந்த வாராகி அம்மன். இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. வாராகி அன்னையை அவருக்கு உகந்த நாளில் வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்புங்க. வாராகி அன்னைக்கு உகந்த நாள் அப்படின்னா அது பஞ்சமி திதி. அதிலும் இன்று வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த தை மாத தேய்பிறை பஞ்சமி அப்படின்றது ரொம்பவும் விசேஷமானதாக கருதப்படுது. இந்த தினத்தில் வாராகி அன்னைக்கு நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தீபம் குடும்பம் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு வழிவகக்கூடியதாக இருக்குங்க. அது என்ன தீபம் அப்படின்னா, தேய்பிறை பஞ்சமி திதியானது இன்று 9 மணிக்கே தொடங்கிருச்சு. 9 மணிலேருந்து நாளை 9:45 வரைக்கும் இருக்குங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம விளக்கு ஏற்றுவது வாராகி அம்மனுக்கு அப்படின்றது ரொம்பவே நல்லது. ஆனால் வாராகி அம்மன் வழிபாடு அப்படின்றது எப்பயுமே மாலை நேரத்தில் செய்வது அப்படின்றது சிறப்பான விஷயம். அதனால் இன்று மாலை 5:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ளாக நீங்கள் இந்த வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நாளை புதன்கிழமையோடு வரக்கூடிய பஞ்சமி திதி இருக்குது. நாளை தினத்துலேயும் பஞ்சமி திதி 9 மணி வரைக்கும் இருக்குது. நாளைக்கு 9 மணிக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை செய்துருங்க. காலை 9 மணிக்குள்ளே இந்த வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு. ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்தீங்க அப்படின்னா இதோட பலன் வேறு லெவலில் இருக்கோங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் சொல்லியிருந்தேன் இந்த வழிபாடை செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுருங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதில்லை. அதனால் இந்த பொருட்கள் எல்லாம் இன்றைய தினம் வாங்கி வச்சுருங்கங்க. இந்த வழிபாட்டிற்கு வாராகி அம்மனோட படம் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தன பொட்டுக்கள்லாம் வைத்துடுங்க. சந்தனம் குங்குமத்தால் பொட்டு வச்சுடுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் சிலைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சிலைகளை பாலாபிஷேகம் செய்வீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அலங்காரம் செய்துக்கோங்க. பூக்களால் அலங்காரம் செய்யுங்க. சந்தனம் பொட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அலங்காரம் செய்யுங்க. அதற்கப்புறம் அம்மனுக்கு பிடித்த செம்பருத்தி மலர்கள் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னா இன்றைய தினம் சாற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ செம்பருத்தி மலர் எனக்கு கிடைச்சிது, மார்க்கெட்டில் விற்கிறாங்க. இப்போ அதை நான் வாங்கிட்டு வந்து அலங்காரம் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு அந்த செம்பருத்தி பூ கிடைக்கல அப்படின்னா செவ்வரளி பூவால் அலங்காரம் பண்ணுங்க. செவ்வரளி பூக்களை சூடி வழிபாடு செய்வது அப்படின்றதும் அன்னைக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். அதை செய்கிறது அப்படின்றதும் ரொம்பவே நல்லது. இன்றைய தினத்தில் எனக்கு செம்பருத்தியும் கிடைச்சது, செவ்வரளியும் கிடைச்சதுங்க. அதை வைத்து நான் அலங்காரம் செய்துட்டேன் என்னோட அம்மனுக்கு.
வாராகி அம்மன் படம் இல்லாதவங்க விளக்கிற்கே மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து அந்த விளக்கிற்கு பூ வைத்து வழிபாடு செய்யுங்க. அந்த தீபத்தையே வாராகி அம்மனாக நினைத்து வழிபாடு செய்யுங்க. வாராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை அணிவது அப்படின்றது ரொம்பவே சிறப்புங்க. நான் 11 எண்ணிக்கையில் எங்கள் வீட்டு படத்திற்கு ஏற்ற மாதிரி நான் மாலையாக கட்டி போட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா 9, 11, 21 அப்படின்னு ஒற்றைப்படையில் நீங்கள் இந்த மாதிரி மஞ்சளை கட்டி மாலையாக சாற்றுவது அப்படின்றது சாத்திருங்க. வாராகி அன்னைக்கு கிழங்கு வகைகள் அப்படின்றது ரொம்பவே பிடிக்குங்க. அதனால் ஏதேனும் ஒரு கிழங்கு வகையை நெய்வேத்தியமாக வைத்து படைப்பது அப்படின்றது ரொம்பவே சிறப்பானது. அதற்கு மேலே நெய்வேத்தியம் எங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்றவங்க தயிர் சாதமும் அந்த தயிர் சாதத்துக்கு கூட மாதுளை பல முத்துக்களை கலந்து வைப்பது அப்படின்றதும் இந்த வாராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான உணவுக. அதை தான் இன்றைய தினம் நான் வைத்து படைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், இந்த பரிகார தீபத்தை ஏற்றணும் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். நம்ம பரிகார தீபம் செய்யறதுக்கு 3 பொருட்கள் தேவை. அது என்ன அப்படின்னா, ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. இது 2 தேவை. கூடவே 3ஆவதாக சொல்லக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா, இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். மங்களத்தை தரக்கூடிய ஒரு பொருள் மஞ்சள்ங்க. மஞ்சள் தூளாக வேணும். மஞ்சள் தூள் நம்ம சமையலுக்கு எதை பயன்படுத்துவோமோ அதுதான் நல்ல பியூராக இருக்கும் இல்லையா, அதை பயன்படுத்துங்க. அந்த தாம்பாளத்தட்டில் மஞ்சளை கொட்டி பரப்பிக்கோங்க. தட்டு முழுவதும் மஞ்சள் இருக்கிற மாதிரி பரப்பி வச்சுருங்க. அதற்கு மேலே நம்ம எடுத்து வைத்திருந்த 5 மண் அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மண் அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு 5 தீபங்களையும் ஏற்றிடுங்க. இந்த தீபங்கள் கிழக்கு முகமாக பார்த்து எரியிற மாதிரி செட் பண்ணிடுங்க. நீங்கள் வடக்கு திசை நோக்கி அமர்ந்துக்கோங்க. அமர்ந்துட்டு இந்த நேரத்தில் நீங்கள் செய்தீங்களே அந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டீங்க. இந்த நேரத்தில் சாம்பிராணி புகை போடுவது அப்படின்றது ரொம்பவே நல்லது. சாம்பிராணி தூபம் போட்டு நல்ல நறுமணமாக மாற்றி வீட்டையே அலங்காரம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செய்வதுனால தெய்வ கடாட்சமும் அன்னையோட அருளும் நமக்கு ஈஸியாக பெற்றுத்தருங்க. இந்த மாதிரி தூபங்கள்லாம் செய்வது அப்படின்றது, அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செய்யும்போது பலன் நிச்சயம் கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த ஏற்றி வைத்த அகல் விளக்குக்கு முன்னாடி அமர்ந்துக்கோங்க. வாராகி அன்னையோட மந்திரம் உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லுங்கள். அதெல்லாம் தெரியாது அப்படின்றவங்க ஓம் வாராகி அன்னையே போற்றி அப்படின்ற நாமத்தை சொல்லியபடியே பூக்களை விளக்கின் மீது அர்ச்சனை செய்வது மாதிரி போடுங்க. வாராகி அன்னைக்கு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. அப்படி செய்யும்பொழுது உங்களோட துன்பங்கள் எல்லாம் கரைந்து போகுங்க. அதே மாதிரி நம்மளோட துன்பங்கள் எல்லாம் கரைந்து போகணும் அப்படின்ற வேண்டுதலையும் நீங்கள் வைங்க. அதே போல் நல்ல செல்வ செழிப்போடு வாழணும், என்னோட குடும்பங்கள் மென்மேலும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கணும், நினைத்த நல்ல காரியங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு இந்த முறையில் நீங்கள் வாராகி அம்மனை நினைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் நடக்குங்க. உங்களோட வேண்டுதலுக்கு அந்த அன்னை செவி சாய்ப்பாளுங்க. வாராகி அம்மனை மாதந்தோறும் வரக்கூடிய பஞ்சமி தீதியிலையும் இதே மாதிரி வழிபாடு செய்தீங்கனாலும் உங்களோட துன்பம், துயரங்கள், கடன் பிரச்சனை இதெல்லாம் நீங்கிடுங்க. பணத்தடை இருக்குது அப்படின்னா அந்த பணத்தடையையும் நீக்கி குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருக்கி நல்ல செல்வ செழிப்போட வாழ வைப்பா நம்மளோட வாராகி அன்னைங்க. நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க. இன்று சாயந்தரம் உங்களால் செய்ய முடிஞ்சுது, 5:30 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ளே இந்த வழிபாடை செய்ய முடிஞ்சுது அப்படின்னா செய்துடுங்க. அந்த நேரத்தை தவற விட்டுட்டேங்க அப்படின்றவங்க நாளை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடை செய்துருங்க. இந்த எளிமையான வழிபாடை இன்றைய தினம் செய்ய போகிறீங்களா, இல்லை நாளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய போகிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன், அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.